பிசாசானவன் இனி உனக்கு கிடைக்காது, இனி ஏமாற்றம் தான் வாழ்க்கையில சொல்லி உங்கள் விசுவாசத்தை அற்பமாக எண்ண வைப்பான். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் காரியம் கைகூடாது என்று எதிர்பார்த்துப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்பை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படிதான் வந்துச்சு. இளம் வயசுலே அவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் ஆனால் ராஜ்யபாரம் உடனே கிடைக்கப்படவில்லை. தாவீது மேல் அநேக பொறாமை, பெலிஸ்தர்கள், மோவாபியர்கள், அமலேக்கியர்கள் எல்லாமே இந்த தாவீது மேலே எப்படியாவது கொன்றப்பட வேண்டும் என்று அநேக தீமையாக செய்து கொண்டிருந்தார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது நம்பிக்கொண்டிருந்தார். சவுல் எப்படியாவது தாவீதை கொல்லப்பட வேண்டும் என்று எத்தனையோ தீர்மானம் எடுத்து, ஆனால் கடைசி வைக்கும் எல்லா ஆபத்திலையும் கர்த்தர் தாவீதை தப்பிக்க வைத்தார். சில நாட்கள் பிறகு சவுல் மரித்து போனான். சவுல் மரித்து போன உடனே அந்த ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த 12 கோத்திரத்திலே முதல் கோத்திரமாக யூதா கோத்திரம் மட்டும்தான் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு பாருங்க, கொஞ்ச நாட்கள் பிறகு முழுமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழுதும் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். சாமுவேலை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலை ராஜாவாக கொடுத்தாலும் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாம இருந்தாங்க. ஆனா தாவீது எதிர்பார்ப்பு தேவன் நிறைவேற்றி கத்த கொடுத்தா. அதே போலதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் வாக்கு கொடுத்த கத்தர் வாக்கு மாற மாட்டாருங்க. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துனா அந்த வாக்கு தத்துவத்தை ஆமீன்றும் ஆமீனிடவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார்.